ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோவேவ் டயத்தெர்மியோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோவேவ் டயத்தெர்மிங்கிறது சேம் லைக் வந்து ஷார்ட்வேவ் டயத்தெர்மி மாதிரி தான். இது வந்து ஒரு டீப் ஹீட்டிங் மொடாலிட்டி தான். அதாவது இது வந்து நம்ம டீப்பர் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், சிமிலர் லைக் வந்து ஷார்ட்வேவ் டயத்தெர்மி மாதிரி. ஆனால் இந்த மைக்ரோவேவ் டயத்தெர்மியில் கம்பேரிங் ஷார்ட்வேவ் டயத்தெர்மியோட இதோட பெனிட்ரேஷன் டெப்த் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஷார்ட்வேவ் டயத்தெர்மி கூட நம்ம டீப்பர் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து அந்த ரேஸ் மூலிமா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம பாடியில் வந்து பெனிட்ரேட் ஆகி போய் நம்ம டீப்பர் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மைக்ரோவேவ் டயத்தெர்மி வந்து இது வந்து ஒரு டயோட் வால்வ் தான். இது ஷார்ட்வேவில் இருக்கும்போது இது வந்து ட்ரையோட் வால்வ் கிடையாது, இது வந்து ஒரு டயோட் வால்வ் தான். இதில் வந்து பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோமா, அந்த பவர் சப்ளை அப்ளை பண்ண உடனே அது வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து போகும். ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இது வந்து மேக்னட்ரான் வால்வுக்கு போகும். இந்த மேக்னட்ரான் வால்வுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டயோட் வால்வ். இப்போ நார்மலாக டயோட் வால்வ்னால் ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு மட்டும் கன்சிஸ்ட் ஆகிருக்குமா. இந்த மேக்னட்ரானில் ஆனோடு கேத்தோடு ப்ளஸ் வந்து மேக்னெட் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து டயோட் வால்வுங்கிறதுனால இதனால் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோவோட அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது மேக்னெட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் மூலிமா இந்த எலக்ட்ரானோட அந்த டைரக்ஷனும் அண்டு ஸ்பீடையும் வந்து இது வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். அது மூலிமா இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கரண்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இதுதான் வந்து மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மேக்னட்ரான் தான் வந்து இந்த மைக்ரோவேவ் டயத்தெர்மியோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த மேக்னட்ரான் தான் வந்து மைக்ரோவேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மேக்னட்ரானில் இது வந்து ஒரு டயோட் வால்வ்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த டயோட் வால்வில் மோஸ்ட்டாக கேத்தோடு அந்த ஆனோடு மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா. அந்த மேக்னட்ரானில் வந்து மேக்னெட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கேத்தோடு வந்து ஒரு ராட் ஷேப்டு மெட்டல், அது வந்து சென்ட்ரல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை சரௌண்ட் பண்ணி ஆனோடுங்கிறது ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி இருக்கும், அதை கேத்தோட சரௌண்ட் பண்ணியிருக்கும். இந்த மேக்னெட் வந்து இந்த ஆனோடை கவர் பண்ணி வெளியே ப்ளேஸ் பண்ணியிருக்கும். இந்த மேக்னட்ரான் வால்வில் ஆனோட் இருக்குல்ல, இந்த ஆனோடில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஆனோட்டில் வந்து ஒரு ரெசனன்ஸ் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசனன்ஸ் கேவிட்டி வந்து ஆனோடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கேத்தோட்லேருந்து எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ரெசனன்ஸ் கேவிட்டியில் பாஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவோட அந்த டைரெக்ஷன் வந்து ஆல்டர் ஆகும். அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட் மூலிமா அந்த டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் வந்து அதோட எலக்ட்ரான் ஃப்ளோவோட அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மேக்னட்ரான் வால்வுக்கு வந்து கரண்ட் சப்ளை வந்து அப்ளை பண்ணும்போது இந்த கேத்தோடு வந்து ஹீட்டப் ஆகும். இந்த கேத்தோடு வந்து ஹீட்டப் ஆன உடனே எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது கேத்தோட்லேருந்து ஆனோட அந்த ரெசனன்ஸ் கேவிட்டி இருக்குல்ல, அந்த டைரெக்ஷன் நோக்கி எலக்ட்ரான்ஸை வந்து எமிட் பண்ணும். அந்த ரெசனன்ஸ் கேவிட்டிக்குள்ளே வந்து போன அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஃபெக்ட்னால அந்த எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரைட் டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகுமா. அந்த டைரெக்ஷன் வந்து கேர்வ்டு பார்த்தா வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவோட டைரெக்ஷனும் ஆல்டர் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்பீடும் அந்த டைரெக்ஷன் ரெண்டும் ஆல்டர் ஆகுறதுனால அந்த ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்குமா. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் தான் வந்து இந்த மேக்னட்ரான் வால்வில் வந்து மைக்ரோவேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து மேக்னட்ரான் வால்விலேருந்து ஆண்டனாவுக்கு வந்து பாஸ் ஆகும். அந்த ஆண்டனாவிலேருந்து அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து எமிட் ஆகி ரிஃப்ளெக்டரில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுமா. அந்த ப்ரொஜெக்ட் ஆகிறது பேரபோலிக் ரிஃப்ளெக்ஷன் மூலயமா டேரக்டர் ஆர் ப்ரொஜெக்டருக்கு வந்து எமிட் ஆகி அந்த டேரக்டர்லேருந்து பேஷண்ட்டோட பாடி டிஷ்யூஸ்க்கு வந்து இது வந்து ட்ராவல் ஆகும். அது வந்து பேஷண்ட்டோட பாடி டிஷ்யூஸில் வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து மைக்ரோவேவ் டயத்தெர்மியோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ்.